நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 741 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்டுங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைமில் 840 முடிஞ்சிருக்குங்க. இப்போ 900க்கு மேலே தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக லைவில் சொன்னதாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 800க்கு மேலே ஓப்பனிங்க்கு ஓப்பனாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் மண்டே. ஸோ அதே மாதிரி தாங்க மார்க்கெட் வந்து ஒரு 800க்கு மேலே தாங்க ஓப்பனிங் வரும். ஓப்பனிங் வந்ததுமேங்க மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த 740ங்க இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க மார்க்கெட்டுக்கு. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு இந்த ஹை தாங்க, இந்த ஹை தான் 25,150ங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க எங்கெல்லாம் ஒரு லோ பாயிண்ட் வந்துட்டு திரும்புதுங்களோ அப்போல்லாம் நீங்கள் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதாங்க உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணால் மாட்டிப்பீங்க. கீழேருந்து திரும்புறப்ப எப்போல்லாம் லைட்டாக கீழே இறங்கிட்டுங்க திரும்புதுங்களோ அந்த டைமில் நீங்கள் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ இதுதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டிக்கு நல்ல சப்போர்ட்டுங்கிறது இது இந்த ரேஞ்சு தாங்க. நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம்லங்க 53,500ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குங்க பேங்க் நிஃப்டியில் இந்த டாப்பு தாங்க உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்க 55,250ங்க. ஸோ எஸ் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதாங்க. எப்போல்லாம் லோ வந்துட்டு திரும்புதுங்களோ அந்த டைம்லலாம் நீங்கள் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பெரிங்க. நீங்கள் இந்த ரேஞ்சு வந்துட்டு திரும்பினா கொடுங்க, நீங்கள் டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்க. ஸோ கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் பண்ணது இந்த ரேஞ்சை வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா திரும்ப இங்கே என்ன பண்ணுறா நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாச்சும் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃபுங்க. மிட் கேஃப் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குங்க. இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் வரும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 850 இதுக்கு மேலே தான் ஓப்பனிங் வருங்க. மிட் கேஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி இந்த 750 இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. இந்த ரேஞ்சு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குங்க மிட் கேஃப்க்கு இந்த ஹை தாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்னோம்லங்க 13,500ங்க. மிட் கேஃபும் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஒரு லோ பாயிண்ட் கொடுத்துட்டு திரும்புதுங்களோ அப் சைடில் திரும்புங்களோ அப்போல்லாமே நீங்கள் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணினா மாட்டிப்பீங்க. ஸோ ரெண்டுமே மந்த்லி எக்ஸ்பெரி தான். அதனால் ஸோ மிட் கேஃபும் பேங்க் நிஃப்டி இதே தாங்க. எப்போல்லாம் கீழே ஒரு லோ பாயிண்ட் வந்துட்டு திரும்புதுங்களோ அப்போல்லாம் அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓஐ பார்த்துடலாங்க. நம்மளோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24,600 புட் ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் 30 ரூபாய்க்கு இருக்குது. 24,800 புட் ஆப்ஷன் வந்து 100 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் 100 ரூபாயில் தாங்க இருக்குது. ஸோ எப்படி இன்றைக்கி ஓப்பனிங் 800க்கு மேலே தாங்க ஓப்பனிங் வரும். அப்படிங்கும்போது இந்த ப்ரீமியம் வந்துன்னா ஒரு 60 அந்த ரேஞ்ச் வந்துருங்க. 800 புட் ஆப்ஷன் 60 அந்த ரேஞ்ச் வந்துடும். இன்றைக்கி பொறுத்த வரைக்குங்க என்னோட வியூ என்னென்னா 800ல் நல்ல ஒரு ஓஏ பில்ட் ஆகுவானுங்க. 800ல் நல்ல ஒரு சப்போர்ட் ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பில்ட் ஆகுங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,000 நல்ல ஒரு ஓஏ பில்ட் ஆகும். ஸோ இந்த 25,000 கூட பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேக்குங்க 800 நல்ல ஒரு சப்போர்ட் ஓஏ உடனே பில்ட் ஆயிருங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி 25 இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க இன்றைக்கி எப்படி ஓப்பன் வைக்கிறான்னு பார்த்துக்கிட்டுங்க. யாராச்சும் நியூவாக என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட காலையில் லைவுக்கு வந்துடுங்க. நம்ம ஓப்பனிங்கை பார்த்துக்கிட்டு நான் என்ட்ரி எடுத்துக்கலாங்க. சரிங்க, நான் லைவுக்கு வரேன். லைவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.